ஸ்டேட் பேங்க்ல 1 ரூபாய் இருக்கு. நம்ம கனரா பேங்க்ல 10 பைசா இருக்கு. எங்க அர்ஜென்ட்டா ஒரு இன்டர்வியூ போனோம். சர்டிபிகேட் தரீங்களா? ஓ எஸ். இந்தாங்க. இந்தாங்க. என்னது? அன்னைக்கு வாங்கின கடன். நான் 1 ரூபாய் தானே கொடுத்தேன், 10 பைசா அதிகமா இருக்கு. வாங்கின கடனுக்கு வட்டி. வரேங்க. Love is strong. No. Love is wrong. Boy. தொடச்சிட்டேன் சார். ஆபீஸ் வெளியே குப்பை தொட்டி இருக்கா? இருக்கு சார். அதுல இதை எடுத்துட்டு போய் போடு. அன்னைக்கு யானைக்கு அடி சரக்கும். போ. ஆபீஸ் வேலை கவனி. டேய் சந்திரா, டேய் சந்திரா, ஏண்டறா? தூங்க விடாம அங்க பாருடா. 10 வாட்டி சொல்லி காபி டம்ளர் மாடி ஏறி வருது. என்னடா அந்த பொண்ணு டெய்லியா சொல்ல முடியும்? ச்சே, அந்த வித்யாவுக்கு அறிவானா? டேய் சந்திரா, இத வளர விட்டா நமக்கு தான் ஆபத்து. இன்னோட இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏண்டா வித்யா, நாங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? டேய், வந்த பிரச்சனை சமாளிக்கலாம், ஆனா நாமளே பிரச்சனை வளர விடக்கூடாது. என்னங்கடா அது? ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசுறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? இது இப்படியே போனா நிச்சயம் ஏதாவது ஆகும். டேய், ஏதாவது புரியும்படியா பேசுறா. 4 பேருக்கு தெரியும்படி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. சும்மாறா. விஷயம் என்னன்னு சொல்லாம வார்த்தையை வளர்த்துக்கிட்டே போறியா? டேய், நான் உனக்கு அடிக்க சொல்ல இந்த காபி டீ வைக்கிற பழக்கம் வேணான்னு. என்னடா இதுக்கு போய் இப்படி பண்ணிட்டியா? என் தங்கச்சி கிட்ட நானும் சொல்லிட்டேன்டா. அவளுக்கு மனசு கேட்கல. எங்களுக்கு மனசாட்சி கேட்கலையே. இன்னைக்கு காபி சாப்பிட்டா நாளைக்கு டிஃபன் வரும், டிஃபன் சாப்பிட்டா அப்புறம் சாப்பாடு வரும். இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தா நாளைக்கு வெளியே எப்படி பேசுவாங்க தெரியுமா? சந்திரா, டேய் விடுடா, அவனே அடக்கல, உன் தங்கச்சி அடக்கி வை. கல்யாணம் ஆகாத ஆம்பளைங்களே சுதந்திரமா அவளை எந்த பொண்ணுங்களும் விடுறதில்ல. சொல்ல சொல்ல கேட்காம திரும்ப திரும்ப அதே செஞ்சுட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா? கௌரி, ஸ்டாப் இட். போடா என் கூட. இந்த போட்டோல இருக்கிற யார் தெரியுமாடா? அவளோட புருஷன். சோகம், சுமை, விரக்தி, வேதனை, இதுக்கெல்லாம் மொத்த குத்தகக்காரிடா இவ. நீ வார்த்தைகள் அள்ளி வீசுனல்ல, இவளோட வாழ்க்கை முடிஞ்ச கதை உனக்கு தெரிய வேணா? இந்த போட்டோல இருக்கிற ராஜா, இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அடா இவ அழுதுகிட்டு தாண்டா இருக்கா. பயந்துட்டியா? நீங்க தானா? எதுக்கு இந்த நேரத்துல, அதுவும் இந்த வேஷத்துல? சந்தோஷத்துலயும் சஸ்பென்ஸ் இருக்கணும், அதான் இந்த ராஜாவோட பாலிசி. என்ன சந்தோஷம், என்ன சஸ்பென்ஸ்? நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா அம்மா பச்சை கொடி காட்டிட்டாங்க. ஓ, தேங்க் காட். அது சரி, நல்ல செய்தி சொல்லத்தானே வரீங்க, அதுக்கே இப்படி திருட்டுத்தனமா வரீங்க? காலிங் பெல் அடிச்சா அண்ணா வந்து கதவை திறக்க மாட்டாரா? கரெக்ட், கதவை திறப்பாரு, காரணத்தை கேட்பாரு. ஆனா இந்த குட் நியூஸ முதல்ல உங்ககிட்ட சொல்லணும். அதுக்காக தான் இந்த ஐடியா. எப்படி? ஐயோ,
சந்தித்தேன் என்னை சிந்தித்தேன் இது அழியாத சுகமல்லவா அடவுயிருள்ளவரை இந்த தேகம் இந்த உறவுகள் தொடர்கதையாகும் கடல் தீர்ந்து போகும் காதல் தீராது உன்னை சந்தித்தேன் என்னை சிந்தித்தேன் இது அழியாத சுகமல்லவா அடவுயிருள்ளவரை இந்த தேகம் இந்த உறவுகள் தொடர்கதையாகும் கடல் தீர்ந்து போகும் காதல் தீராது உன்னை சந்தித்தேன் என்னை சிந்தித்தேன் பொன்மேடை பூவாழை மாலை எப்போது பூச்சிந்தும் பஞ்சத்தில் பூஜை எப்போது கன்னத்தில் நீ போடும் ஒப்பம் எப்போது கட்டில் மேல் காலைக்கு கப்பம் எப்போது ஆளாத பின்னாலும் அச்சம் இப்போது மேலாடை நீ தந்தாய் மிச்சம் எப்போது உன்னை சந்தித்தேன் என்னை சிந்தித்தேன் இது அழியாத சுகமல்லவா கடவுயிருள்ளவரை இந்த தேகம் இந்த உறவுகள் தொடர்கதையாகும் கடல் தீர்ந்து போகும் காதல் தீராது உன்னை சந்தித்தேன் என்னை சிந்தித்தேன் முத்தத்தில் தாளங்கள் போடக்கூடாதா சத்தத்தில் சங்கீதம் பாடக்கூடாதா உள்ளுக்குள் ஆசை தேன் ஊறக்கூடாதா என் கண்கள் செம்புவாய் மாறக்கூடாதா ரதி தேவி கலைக்கூடம் காணக்கூடாதா நம் காதல் தெய்வீகம் ஆகக்கூடாதா உன்னை சந்தித்தேன் என்னை சிந்தித்தேன் இது அழியாத சுகமல்லவா அடவுயிருள்ளவரை இந்த தேகம் இந்த உறவுகள் தொடர்கதையாகும் கடல் தீர்ந்து போகும் காதல் தீராது லா 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 லா. இந்த புடவை நல்லா இருக்கு இதை எடுத்துக்கவா. இதோ பாரு, செலவு பத்தி கவலைப்படாத. நிச்சயதார்த்தத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் உனக்கு எத்தனை புடவை வேணுமோ எல்லாம் எடுத்துக்கோ. இது கொடுங்க. இந்த கலர் நல்லா இருக்கே. நல்லா இருக்கு. இதை எடுத்து வைப்பா. இந்த கலர் நல்லா இருக்கா? இட்ஸ் குட். நல்லா இருக்கு. இது ஏண்டி அறிவு இருக்கா? என்னது டியா? பின்ன கல்யாணத்துக்கு யாராவது வெள்ளை புடவை எடுப்பாங்களா? இந்த மாதிரி மங்களகரமா எல்லோ கிரீன் இதெல்லாம் எடுக்க வேண்டியதானே? இது பாருங்க, இதெல்லாம் பேக் பண்ணிடுங்க. நான் போய் பில் கட்டிட்டு வந்துடுறேன். எவ்வளவு சரி? 1 2 3. இந்த இதை எடுத்து வை. தள்ளுங்க.
பேஷண்ட் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவர். ஏன் டாக்டர், கல்யாணத்தை தள்ளி போடணுமா? இல்ல, நிறுத்தணும். டாக்டர், அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் லுக்மியா. சோ இப்ப அவர் இருக்க நிலைமையில அவருடைய வாழ்க்கை நாள் கணக்கு தான். பெட்டர் யூ ஸ்டாப் த மேரேஜ். குங்குமம் இட்டு விடுங்க. ஆண்டவன் கிட்ட இவ்வளவு நேரம் என்ன வேண்டிட்டு இருந்த? நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். அப்படி எல்லாம் பேசாதீங்க. இன்விடேஷன்ல அடிச்சாச்சு. இன்விடேஷன் அடிச்சா என்ன? கிழிச்சு போட்டா போச்சு. மனசு பேப்பர் இல்ல, கிழிச்சு போட்டு இன்னொருத்தரை ஏத்துக்கிறதுக்கு. புரியாம பேசாத. டாக்டர் என் சாவுக்கு வருஷ கணக்கு இல்ல, மாச கணக்கு இல்ல, நாள் கணக்கு வச்சிருக்காரு. வருஷக்கணக்கா நாள் கணக்கா உங்களோட காதலியா வாழ்ந்துட்டேன். சில மணி நேரமாவது உங்க மனைவியா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதுங்க. வாதம் பண்ணி வீணா வாழ்க்கையை கெடுத்துக்காத. போகும்போது நான் யாருக்கும் எந்த விதமான இழப்பும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி உனக்கு. நோ. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா அப்போ? யூர் லக்கி கேர்ள். ஆண்டவன் உன்னை காப்பாத்திட்டான். பிடிவாதம் பிடிக்காம உன் முடிவை மாத்திக்க. உங்க நினைவுகளை மனசுல சுமந்துக்கிட்டு என்னால அடுத்தவரோட வாழ முடியாதுங்க. என் மனசுக்கு முகமூடி போட்டுக்கிட்டு என்ன நானே ஏமாத்திக்க முடியாது. நான் எப்படிங்க இன்னொருத்தரோட? 1000 உதாரணம் எடுத்துக்காட்டி எவ்வளவுதான் நீ சொன்னாலும் என் முடிவுதான். எனக்கு அச்சதை வாங்கிக்கிற பாக்கியம் கிடையாது. வாய்க்கரிசி தான். தயவு செய்து என்ன கம்பல் பண்ணாத. அப்படின்னா ஏன் முடிவையும் கேட்டுக்குங்க. நீங்க செத்து போயிடுவீங்கன்னு சொல்லிதானே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா என் முடிவை நான் இங்கேயே தேடிப்பேன்.